பிரைஸ்லாட் இயேசு கூப்பிட சொன்னார். ஊழியத்தில் இருக்கிற ஒருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் வழியாக பார்க்கிற சகோதர சகோதரிகளுக்காக நான் கர்த்தரை சோத்திரிக்கிறேன். என்னையும் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிற கர்த்தருக்கு தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு சமாதானத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆமென். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமில்லை. ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. யாருன்னா, இது ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை. ஜனங்கள் அடிக்கடிக்கு பார்க்கிறவைகளெல்லாம் அவர்கள் பார்த்து அதை வணங்க ஓடி விடுகிறார்கள், பின்மாற்றத்தில் ஓடி விடுகிறார்கள். அவர்கள் புறஜாதிகளை பார்த்து அதை பார்த்து அதுபடி செய்ய ஓடி விடுகிறார்கள். அதனால் அவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோமே, அதை நம்பாது இருக்கிறியே, நீ நம்புகிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்களுக்கு தானே வெளிப்பட்டது. நாங்கள் சொல்லுகிறோமே, ஊழியக்காரி நாங்கள் சொல்லுகிறோமே, ஒருவரும் கேட்க யாரும் தயார் இல்லையே. அவர் எப்படி இருக்கிறார்? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும். வறண்ட நிலம் புரோஜனம் இல்லாதது, கடினமாக இருக்கிறது. அதிலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு, இந்த சாத்தானுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஒரு சண்டை போடுகிறோம், ஒரு 2 பேர் சண்டை போடுகிறார்கள். இல்லை வேண்டாம், நம்ம ஒரு குழந்தைய நம்ம ஒரு மிருகம் தாக்குது, நம்ம என்ன பண்ண, ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கிட்டு நாம் அதை துரத்த பார்ப்போம். அப்போ நம்மளோடு அது ஃபைட் பண்ணுதுன்னு சொன்னால் நமக்கு காயங்கள் அதிகமாகும். அதே போல தான் பிரியமானவர்களே, அவனோடு பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறார்? இளங்கிளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவன் இன்றைய நாளில் அநேக இந்த உலகமே தேவனுடைய கரத்தில் அல்ல. இது அநேகம் எப்படி சொல்கிறது, பிசாசு கரத்திலே இருக்கிறது. அதனால தான் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. பெற்றோரை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, கணவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாலிபனை கண்ட்ரோல் பண்ண முடியல, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே போல தான் அப்போ இருந்த அந்த காலத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நன்மை செய்கிறார், அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் ஃபைட் பண்ணுறார், அதனால் அவருக்கு காயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஏன் அவரை விட்டு நீங்கள் போகிறீர்கள் என்று பேசுகிறார். பாருங்கள், சொல்லுகிறார், நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண, நம்மளை காப்பாற்ற அவர் முன்னிற்கும் பொழுது அவர் அடிகள் வாங்குகிறார், அக்கிரமங்களை சுமக்கிறார், நமக்கு வர வேண்டிய காயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். கர்த்தர் பாருங்கள், ஒரு தாய் ஒரு பிள்ளை எப்படி பத்திரமா கொண்டு போய் வைத்து காப்பாற்றுவது போல் அவர் காப்பாற்றினாராம். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இப்படி தான் அவர் நமக்காக இருப்பார், மனம் திரும்புங்கள் சொல்லி கத்தி கொண்டு இருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. பாருங்கள், இன்னொன்று இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் சொல்லுகிறார், அநேக ஜனங்களிடத்தில் பொறுமையாக இருக்கிறவன் பாக்கியவான்,
தாழ்மையாக இருக்கிறவன் பாக்கியவான், இரக்கமுள்ளவன் பாக்கியவான், சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான் சொல்லி கொண்டு இருக்கும்போது சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நான் இருக்கிறது மாத்திர போராது, நீங்களும் இருக்க வேண்டும். என்னோட வித்தா நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? தேவனுடைய புத்திரரா எண்ணப்படுவீர்கள். அதுக்கு எப்படி இருக்கணுமா? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போமா? அது மாத்திரம் இல்லை பாருங்கள், அவர் மரித்த பிறகு அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை 53 பார்த்தோம். பிறந்த ஒரு ஊழியம் செய்யும் பொழுது 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் பார்த்தோம். இது யோவான் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். பாருங்கள், இது மரித்த பிறகு அவர் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, அவர் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்த பிறகு மரித்து அவர் சிலுவையிலே அந்த 53ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல தன் ஜீவனையே தந்தார். இரத்தம் சிந்தின, காயப்பட்டார். அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. வறண்டு போன நிலத்தில் இருக்கிறவர்களுக்காக துளிர் விடுகிறவராக இருந்தார். அவர் அது மாத்திரம் இல்லை, அவர் பிறந்து வளர்ந்த பிறகு நீங்களும் சமாதானம் பண்ணும் பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவீர்கள்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் மத்தேயுவில் பார்த்தோம். இதில் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் என்னாகிறார்? அவர் மரித்த பின்பு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லுகிறார், இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பயந்து போன சீஷர்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். விழாவை ஏன் காண்பித்தாருன்னா, அவர்களும் நம்பவில்லை. உயிரோடு தான் வந்திருக்கிறாரா இல்லையா? அப்படி அநேக பேர் இன்னமும் பேசி கொண்டிருக்கிறார்கள். குத்தப்பட்ட விழாவை காமிக்கிறார். பிரியமானவர்கள் இயேசு பாருங்கள், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சீஷர்கள் சொல்லி கொடுக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டதும் இல்லாமல் நமக்கு சமாதானத்தை செய்யும்படியாக கற்றுக் கொடுத்ததும் இல்லாமல் அவர் மரித்தும் சமாதானத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதை, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அவர் அனுப்பினதுனால அநேக ஊழியக்காரர்கள் சுற்றி திரிந்து கொண்டு சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் சமாதானத்தின் தேவனை சொல்ல புறப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர் மரிக்கவில்லை, மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார், இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? சமாதானம் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். நமக்கு பணம் தேவைப்படுகிறது, ஒரு பிச்சை எடுக்கிறவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்போமா? நல்ல வசதியாக இருக்கிறவங்கக்கிட்ட ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்போம். அதை போல் சமாதானம் அவர் மட்டும்தான் தர முடியும். அவர் தருவார். கேளுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே சமாதானம் இல்லாத யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லையே, என்னால் இதை தாங்கவே முடியல, நான் தூங்கி பல நாட்கள் ஆயிடுச்சு, என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்காக ஏங்குகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சமாதானத்தை தருவீராக. ஆமென். அல்லேலூயா.